ஒரு மனிதன் நடிக்கும் போது அவரை அழகாக தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஒரு படம், இவரோட நாங்கள் காமெடியெலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அருமையான கதை. இந்த கதை பெரிய லெவலுக்கு ஜெயிச்சு இதே மகாலட்சுமி சினிமாஸில் இந்த படம் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் என் சொந்த ஊரில் 3 திரையரங்கம் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். தனலட்சுமி திரையரங்கம், அதில் இவர் படத்தை தான் போடணும்னு ஆசைப்பட்றேன். கட்டாயம் நடக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் கள்ளக்குறிச்சி மகாலட்சுமி சினிமாஸில் சிங்கப்பூர் செல்வம் படம் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு. சரியான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில். உண்மையிலே கோகுல் சாருக்கு பெரிய நன்றி. எனக்கு இப்படி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்தில் நிறைய படங்கள் சைல்டு அப்யூஸு, ரத்தம், அருவா இந்த மாதிரி படங்கள் வந்துக்கிட்டு இருக்க டயத்தில் இந்த வருஷம் ஓப்பனிங்கே ஒரு நல்ல ஃபன் ரைடுக்கான ஒரு அழகான ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் கோகுலுக்கு நன்றி. ஏன்னா எனக்கு நான் வாத்தியார்னு அன்பாக சொல்லுவேன். ரவுத்திரம் இதற்கு தன்னை ஆசைப்பட்ட பாலகுமாருக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய பிரேக் இருந்துச்சு. அந்த பிரேக்கை இதில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ மீண்டும் ஒரு கம்பேக் எனக்கு கொடுத்துருக்காரு. இடையில் ஒரு வருஷம் படங்கள் இல்லாமல் கொஞ்சம் சிக்காக இருந்தேன். அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்காரு. ஸோ மீண்டும் ஒரு முறை கோகுல் சாருக்கு நன்றி. இது நல்ல முறையில் ஆடியன்ஸ் மத்தியில் கொண்டு போகிற ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்து செகண்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம். என் கூட ஷூட்டிங்கில் இருக்கிற அன்பு அண்ணன், கஞ்சா கருப்பண்ணன், மற்ற டெக்னீஷியன்ஸ், மற்ற குரூ எல்லாருமே வந்திருக்காங்க படம் பார்க்க. எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸோட. அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன், சொல்லுங்கண்ணே, படம் எப்படி இருந்துச்சு? சிங்கப்பூர் செல்வம் பட டைட்டிலே நல்ல டைட்டில், சிங்கப்பூர் செல்வன். அதில் என்னுடைய உயிர் நண்பர், அதை விட சொல்லப்போனால் என்னுடைய தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறது ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் நான் பார்க்கும்போது படம் போனதே எனக்கு தெரியலை. அவ்வளோ பிரமாண்டமாக இயக்குனர் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறையா படங்கள் இவர் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். முக்கியமாக ஏன்னா இன்றைக்கி வந்த கூட்டம் என்னைக்கு வரணும், எல்லா நடிகர்களுக்கும் வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே ஜெயிக்கணும், ஜெயிச்சு வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பத்திரிக்கைக்கார நண்பர்களுக்கும் அதே மாதிரி டிவிக்கார நண்பர்களுக்கும் நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. நீங்கள் சேர்த்தாத்தே நாங்கள் பெரிய ஆளாக முடியும். இதை விட இந்த மக்கள் பார்க்குறவங்க கை தட்டினாத்தே நம்ம பெரிய ஆளாக முடியும். இதே மாதிரி இன்னும் ஒரு 100 நாளைக்கு இந்த படம் ஓடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதை ரோபோ சங்கர் நிறையா படம் ஹீரோவாக நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.